வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். வக்ஃபு மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்து ஆராசா உட்பட 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட். வக்ஃபு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் பயிற்சியாளர் மீது தாக்குதல் என அதிர்ச்சி புகார். மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வெளிமாநிலங்களுக்கு போட்டிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. வேங்கை வயல் விவகாரத்தில் பாதிப்புக்குள்ளான பகுதியைச் சேர்ந்த 3 பேர் குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை ஏற்காமல் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க திருமாவளவன் வலியுறுத்தல். டெல்லியில் குடியரசு தின விழா ஏற்பாடுகள் மும்முரம். சிறப்பு விருந்தினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம். மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்தால் நடவடிக்கை உறுதி என விஜய் அதிரடி. ஆபரண தங்கம் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோல்வியடையாமல் இருந்திருந்தால் உக்ரைன் போரை தவிர்த்திருக்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பரபரப்பு பேச்சு. சென்னை சேப்பாக்கத்தில் 2வது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை. காயம் காரணமாக இந்திய வீரர் அபிஷேக் வர்மா விளையாடுவது சந்தேகம். ஆஸ்திரேலிய ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் சபலன்கா மேடிசன் இன்று பல பரீட்சை. சாம்பியன் பட்டத்தை தக்க வைப்பாரா சபலன்கா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டை அதிர வைத்த வேங்கைவேல் வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த காவலர் உட்பட 3 பேர் குற்றவாளிகள் என சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2023ஆம் ஆண்டு வேங்கைவேல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவலர் முரளிராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளிகள் என சிபிசிஐடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் மாற்றம் தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்தையாவுக்கும் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த முத்தையாவை பழிவாங்குவதற்காக நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2 நபர்கள் மனித கழிவை கலக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் சுதர்ஷன் போட்டோ எடுக்கிறாண்டா என்று கூறும் வார்த்தைகளும் உச்சரிக்கப்படுகிறது. எனினும் வீடியோ உண்மையானதா, மார்பிங் செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை. இதேபோல சுதர்ஷன் தனது குடும்பத்தினரிடம் பேசுவது போன்று குரல் பதிவு இடம்பெற்றுள்ளது. மற்றொரு ஆடியோவில் சுதர்சனின் தாயார் சுதர்சனை செல்போனில் தொடர்பு கொண்டு போலீஸ் விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று கூறுவது போன்றும் உள்ளது. வேங்கைவேல் வழக்கில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தினரே குற்றவாளிகள் என கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என குறிப்பிட்டுள்ள திருமாவளவன், உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். குடியரசு தினத்தில் பங்கேற்க உள்ள சிறப்பு விருந்தினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். அவர்களுடன் பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் கலந்துரையாடுவது வழக்கம். அதன்படி தனது இல்லத்தில் குடியரசு தினத்தில் பங்கேற்க உள்ள விருந்தினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பெண்கள் கபடி போட்டி நடந்து வரும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே போட்டி நடந்துள்ளது. இதில் எதிர் அணியினர் ஃபவுல் அட்டாக் செய்ததை தட்டி கேட்டதற்காக தமிழக வீராங்கனையை நடுவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கைகலப்பு முற்றிய நிலையில் நாற்காலிகளை வீசி தமிழக வீராங்கனைகள் மீது எதிர் அணியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தென் மாநில அணிகள் வெற்றி பெறக்கூடாது என்பதன் அடிப்படையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தமிழக கபடி வீராங்கனை பூமிகா கூறியுள்ளார். இதேபோல் தன்னையும் அறையில் பூட்டி தாக்கியதாக பயிற்சியாளர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். பஞ்சாபில் தமிழக மாணவிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இனி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்தார். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மசோதா தொடர்பாக காஷ்மீரில் இருந்து சில இஸ்லாமிய அமைப்புகளின் கருத்துக்கள் கேட்கப்படும் என கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தெரிவித்திருந்தார். இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆராசா உள்ளிட்ட எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதினர். அதில் கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தனியார் நிறுவனங்களில் பாலியல் புகார்களை விசாரிக்கும் உள்ளக குழுவின் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்ய கோரும் பொதுநல மனு முக்கியமானது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உள்ளக குழுவின் பணி பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக ஜானகி சௌத்ரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த பொதுநல மனு முக்கியமானது என கருத்து தெரிவித்தது. இது தொடர்பான விசாரணையின் போது உதவுமாறு சொலிசிட்டர் ஜெனரலை கேட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. தேர்தல் நடைமுறையின் மீது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ஆபத்தான போக்கு அதிகரித்து வருவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி ராஜீவ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலில் இந்தியாவில் 64.6 கோடி வாக்காளர்கள் வாக்குரிமையை பயன்படுத்தி உலக சாதனை படைத்ததாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்காலத்தில் தேர்தல்களை நடத்துவதில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றும் என தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய 51 முக்கிய நிர்வாகிகள் உட்பட 2000 பேர் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 1000 பேர் என மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், முறையற்ற தலைமையை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல, தாய்நாட்டுக்கே சரியாக இருக்காது என்றும், தலைமை முறையாக இல்லை என்பதாலேயே தற்போது 3000 பேர் திமுகவில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். திமுகவில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும், நாங்கள் திமுகவை வளர்த்து வருகிறோம் எனவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். திமுகவில் இணைவதற்கு முன்பே 3000 பேர் என்பது எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடனான சந்திப்பு குறித்து யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க கனிமவள கொள்ளை கும்பலை திமுக நம்பியிருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழகத்தை சுரண்டுவதையே தொழிலாக வைத்திருக்கும் திமுக முந்தைய ஆட்சிக் காலத்தில் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக விமர்சித்துள்ளார். தற்போது தமிழகம் முழுவதும் மலைகளை குடைந்து மணலை திருடி கனிம வளங்களை சுரண்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்தது. இதன் மூலம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 60,440 ரூபாயாக உயர்ந்தது. மேலும் 1 கிராம் தங்கம் 7,555 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று முன்தினம் வரலாறு காணாத உச்சமாக 60,000 ரூபாயை தங்கம் விலை கடந்த நிலையில் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பது பொதுமக்களை கலக்கமடைய செய்துள்ளது. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து உயர்மட்ட குழு அறிக்கை அளிக்கும் என்றும் அரசு தரப்பு தெரிவித்தது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அலுவலகத்தில் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மொத்தம் 120 மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களை கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் செய்தார். பின்பு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழையும் வெள்ளி நாணயத்தையும் விஜய் பரிசளித்தார். மேலும் நியமனங்களுக்கு பணம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த விஜய், நிர்வாகிகளை நம்பியே அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரவுடிகளுக்கு பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் என பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தலைமை சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து போலீஸ் பக்ருதீன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை பார்த்தாலே அச்சமாக இருப்பதாக நீதிபதிகள் கூறினர். இதுபோல் பெயர் வைப்பதே காவல்துறைதான் என தெரிவித்த நீதிபதிகள், இதுபோன்ற பெயர்களால் சமூகத்தில் அவர்களுக்கான நற்பெயர் பாதிக்கப்படுவதாகவும் கருத்து தெரிவித்தனர். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்தில் இருந்து வரும் 29ஆம் தேதி காலை 6:30 மணியளவில் NVS-2 என்ற செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் விண்ணில் பாய உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை நேரில் காண விரும்புவோர் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அரசு வழங்கிய ஏதேனும் ID, மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ID உள்ளிட்டவையோடு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு வங்கிக் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி வீட்டில் சோதனை செய்யப்பட்டதில் 18 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோட்டைக்கர் வேளாண் கூட்டுறவு வங்கியின் கிளையில் கடந்த 17ஆம் தேதி 6 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடித்தது. இந்த வழக்கில் நெல்லையைச் சேர்ந்த முருகாண்டி, அவரது நண்பர்கள் மணிவண்ணன், ஜோஷ்வா ராஜேந்திரன் ஆகியோரை பெங்களூரு போலீசார் கைது செய்தனர். முருகாண்டியின் வீட்டில் போலீசார் சோதனை செய்ததில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் ஏதாவது நிதி மோசடி இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கும்மிடிப்பூண்டி சென்னை மார்க்கத்தை முழுமையாக 4 வழித்தடமாக மாற்றிட வேண்டுமென ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் ரயில்களை இயக்காவிடிலும் கொரோனா பெருந்தொற்றிற்கு முன் இயக்கிய அனைத்து ரயில்களையும் மீண்டும் இயக்கிட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படும் காலை மாலை நேரத்தில் கூட்ட நெரிசலை தவிர்த்திடும் வகையில் அனைத்து ரயில்களையும் 12 பெட்டிகள் கொண்டதாக மாற்றிட வேண்டும் எனவும் ரயில் பயணிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர்.
மத்திய அரசும் டெல்லி காவல்துறையும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய சதி செய்கிறது என ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக டெல்லி முதல்வர் அதிஷி மற்றும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு பஞ்சாப் காவல்துறை வழங்கிய பாதுகாப்பை மீண்டும் வழங்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதை குறிப்பிட்டனர். சரஸ்வதி, லட்சுமி என பெண் தெய்வங்களை வணங்கும் நாம் பெண் குழந்தைகளை தவிர்க்கிறோம் என உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டை சேர்ந்த நபர் தனது மனைவியையும் மகள்களையும் துரத்திய தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், கோட்டீஸ்வர சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது. பராமரிப்புக்கான தொகை அல்லது நிலத்தின் ஒரு பகுதியை மகள்களுக்கும் மனைவிக்கும் தரவில்லை என்றால் இத்தகைய நபரை நீதிமன்றத்துக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் நீதிபதிகள் கடிந்து கொண்டனர். கர்நாடக அரசின் அனைத்து அரசுத்துறை அலுவலகங்களிலும் அலுவலக நேரங்களில் பொதுமக்கள் அனுமதியின்றி போட்டோ மற்றும் வீடியோ எடுக்க தடை செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அலுவலகத்தின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து சமூக ஊடகங்களில் தவறாக பகிர்வதால் அரசாங்கத்தின் கண்ணியம் மற்றும் குறிப்பாக பெண் ஊழியர்கள் பிரச்சினைக்கு உள்ளாகுவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பின் வெற்றி திருடப்படாமல் இருந்திருந்தால் 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போர் நடந்திருக்காது என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் போர் மற்றும் எண்ணெய் விலை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த நாம் தயாராக இருப்பதாகவும் புதின் விருப்பம் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை என்றால் ரஷ்யா மீது கடும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் டிரம்ப் ஒரு புத்திசாலி என்றும் புதின் புகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இன்றைய T20 போட்டியில் அபிஷேக் சர்மா விளையாடுவது சந்தேகம் என தகவல் வெளியாகியுள்ளது. சேப்பாக்கத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்கும் நிலையில் பயிற்சியின் போது இந்திய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவிற்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டதாகவும் இதனால் இன்றைய போட்டியில் அவர் பங்கேற்பது சந்தேகம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை அபிஷேக் சர்மா விலகும் பட்சத்தில் த்ருவ் ஜூரல் அல்லது வாஷிங்டன் சுந்தர் களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வருகிறது. சென்னையில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது T20 போட்டியை காண செல்லும் ரசிகர்கள் மாநகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டி தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பும் போட்டி முடிந்த பின் 3 மணி நேரத்திற்கும் ஏசி வசதி அல்லாத பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை சபலன்கா தக்க வைப்பார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2 முறை சாம்பியனான சபலன்கா பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் மேடிசன் கீஸை எதிர்கொள்கிறார். ஆஸ்திரேலிய ஓபனில் தொடர்ந்து 20 போட்டிகளை வென்று வீறுநடை போட்டு வரும் சபலன்கா மீண்டும் கோப்பையை ஏந்துவாரா என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபக்கம் அரையிறுதியில் முன்னணி வீராங்கனை இகாவை சாய்த்த மேடிசன் சபலன்காவிற்கு அதிர்ச்சி கொடுத்து சாம்பியனாக உருவாகலாம் எனவும் டென்னிஸ் ஆர்வலர்கள் கணித்துள்ளனர். ராஞ்சியில் CISF வீரர்களுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கலந்துரையாடினார். ராஞ்சியில் உள்ள ASG CISF பிரிவு முகாமிற்கு சென்ற தோனிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் வீரர்களுடன் கலந்துரையாடிய தோனி தனது வாழ்க்கை பயணம் குறித்து பகிர்ந்ததோடு வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தை பற்றி விசாரித்து ஊக்கமளித்ததாக CISF தரப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. யூடியூப் நேர்காணலில் RCB ரசிகரை இந்திய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் கிண்டல் செய்து விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளார். யூடியூப் பாட்காஸ்டில் கால்பந்தில் உள்ள ஆர்வம் குறித்து குல்தீப் யாதவ் பேசும்போது RCB ரசிகர் ஒருவர் தாங்கள் RCB அணிக்கு கோல்கீப்பராக வருமாறு நக்கலாக கேள்வி எழுப்பினார். இதற்கு RCBக்கு கோல்கீப்பர் தேவையில்லை, IPL கோப்பைதான் தேவை என குல்தீப் யாதவ் நக்கலாக பதிலளித்தார். இதனால் கொந்தளித்த RCB ரசிகர்கள் குல்தீப்பை கடுமையாக விமர்சித்த நிலையில் ரசிகர்கள் கோபப்பட வேண்டாம், கோப்பை RCBக்கு தான் என குல்தீப் பதிவிட்டார். தனக்கு சாதிய பாகுபாடு படங்களை எடுப்பதில் உடன்பாடு இல்லை என இயக்குநர் கௌதம் மேனன் கூறியுள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. நேர்காணல் ஒன்றில் பேசிய கௌதம் மேனன் இன்று நடைமுறையில் இல்லாத ஒன்றை 80கள் 90களில் நடந்ததை வைத்தே படமாக்கப்படுவதில் உடன்பாடு இல்லை என கூறியுள்ளார். இதுபோன்ற படங்களை எடுக்க வேண்டியதில்லை என கூறியுள்ள கௌதம் மேனன் சாதிய பாகுபாடு தொடர்பான படங்களை மக்கள் விரும்புவதில்லை என கருத்து தெரிவித்துள்ளார். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும் 26ஆம் தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, TJ உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். விஜயின் கடைசி படமாக இது இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் இந்த படத்திற்கு அவரின் முதல் படமான நாளைய தீர்ப்பு என்ற பெயரே வைக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. குடும்பஸ்தன் திரைப்படத்தை திரையரங்கில் ரசிகர்களோடு சேர்ந்து பார்த்து மகிழ்ச்சியாக இருந்ததாக படத்தின் நாயகன் நடிகர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மணிகண்டன் நடிப்பில் உருவாகியுள்ள குடும்பஸ்தன் திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியானது. சென்னையில் திரையரங்கம் சென்று ரசிகர்களோடு படம் பார்த்த நடிகர் மணிகண்டன் எதிர்பார்த்த காட்சிகளை மக்கள் வெகுவாக ரசித்ததாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வக்ஃபு மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்து ராசா உட்பட 10 MPக்கள் சஸ்பெண்ட். வக்ஃபு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் பயிற்சியாளர் மீது தாக்குதல் என அதிர்ச்சி புகார். மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வெளிமாநிலங்களுக்கு போட்டிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி.
வேங்கை வயல் விவகாரத்தில் பாதிப்புக்குள்ளான பகுதியைச் சேர்ந்த 3 பேர் குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை ஏற்காமல் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க திருமாவளவன் வலியுறுத்தல். டெல்லியில் குடியரசு தின விழா ஏற்பாடுகள் மும்முரம். சிறப்பு விருந்தினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம். மாவட்ட செயலாளர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்தால் நடவடிக்கை உறுதி என விஜய் அதிரடி. ஆபரண தங்கம் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோல்வியடையாமல் இருந்திருந்தால் உக்ரைன் போரை தவிர்த்திருக்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பரபரப்பு பேச்சு. சென்னை சேப்பாக்கத்தில் 2வது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை. காயம் காரணமாக இந்திய வீரர் அபிஷேக் வர்மா விளையாடுவது சந்தேகம். ஆஸ்திரேலிய ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் சபலன்கா மேடிசன் இன்று பல பரீட்சை. சாம்பியன் பட்டத்தை தக்க வைப்பாரா சபலன்கா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.